வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்கரத்தாழ்வாரோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு நாளும் ஒரு மந்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் மங்காத செல்வம் தரக்கூடிய சக்கரத்தாழ்வாரோட மந்திரம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மங்காத செல்வம், அது என்னங்க மங்காத செல்வம் அப்படின்னா குறைவுபடாத செல்வம், அதாவது அல்ல வரக்கூடிய செல்வம். அதாவது ஒரு சில பேருக்கு கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நாள் கஷ்டப்படுவாங்க. அது மாதிரிலாம் இல்லாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எப்பவுமே குறைவுபடாம அப்படியே இருக்கக்கூடிய செல்வம் யாரு தருவாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சக்கரத்தாழ்வார் தான். சக்கரத்தாழ்வார் இவரை நீங்க பெருமாள் கோயில்ல தரிசிச்சிருப்பீங்க. அவருக்குரிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம். ஆனி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் தான் சக்கரத்தாழ்வாரோட ஜென்ம ஜெயந்தி திருநாளா கொண்டாடப்படுது. மாதந்தோறும் வருகின்ற சித்திரை நட்சத்திர நன்னாள்ல சக்கரத்தாழ்வாருக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். எல்லா பெருமாள் கோயில்லையும் நீங்க சக்கரத்தாழ்வாருக்கு தனி சன்னதி இருக்கும், அதை பார்த்துருப்பீங்க. ஸ்ரீரங்கம் கோவில்ல சக்கரத்தாழ்வாருக்கு மிகுந்த சாநித்தியம் மிக்கவர். அரங்கனை தரிசித்து வழிபடுவதற்கு வாரந்தோறும் பக்தர்கள் தொடர்ந்து வருவது போல வாரந்தோறும் சக்கரத்தாழ்வாரை தரிசிக்கிறதுக்கும் பிரார்த்திக்கிறதுக்கும் ஏராளமான பக்தர்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க. அனைத்து பெருமாள் கோயில்லையும் நீங்க இதை பார்த்திருக்கலாம். சுதர்சன சக்கரம்ன்றதுதான் சக்கரத்தாழ்வார். மகாவிஷ்ணுவோட திருப்பாதத்தை தரிசிப்பதும் பிரார்த்திப்பதும் எத்தனை விசேஷமோ அதே போலதான் சக்கரத்தாழ்வாரோட பூஜித்து வருவதும் விசேஷமானது. அவரோட மந்திரத்தை தான் பதிவுல வருது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜுவாலாய தீமஹி தன்னோ சக்கர பிரசோதயாத். இந்த மந்திரத்தை நீங்க முடிஞ்ச வரைக்கும் டெய்லி 11 முறையோ 21 முறையோ 54 முறையோ 108 முறையோ எது உங்களால முடியுதோ அதன்படி சக்கரத்தாழ்வாரை நினைச்சு நீங்க வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எதிர்ப்புகள் தடைகள் தகர்த்து அறியக்கூடியவர். மங்கள காரியங்களை நடத்தி தந்துடுவாரு. மங்காத செல்வங்களை உங்களுக்கு வாரி வழங்கிடுவாரு. கண்டிப்பா பதிவுல வந்திருக்கக்கூடிய மந்திரத்தை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா சக்கரத்தாழோட அருள் பூரணமா கிடைக்கும். என்னால டெய்லி பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க மாதத்துல வரக்கூடிய சித்திரத்து நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு சென்று 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் ஒரு 11 முறையாவது சொல்லிட்டு வாங்க. உங்க வாழ்வில் கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும். கண்டிப்பா செய்வீங்கன்னு நம்புறேன். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.